அதிமுகவினர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் எப்பயோ மறந்துட்டாங்க. திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்படி ரியாக்ஷன் எதிர்பார்க்கணும்? உரிமைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் கூறி கேட்கிறதுல எந்த தவறும் இல்லை. தமிழக சட்டசபையில ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல வந்து தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கிய காலமும் உண்டு. இதுல வந்து மக்களை காப்போம் அப்படின்றதுல இவர் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தினாருன்னு எனக்கு தெரியல. மகன்களை காப்போம், அவருடைய மகன்களை காப்பதற்காகவும் தமிழ்நாடு மக்களை அடகு வைப்பது, தமிழக மக்களை அடகு வைப்போம் அப்படின்றதுதான் ஆஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதிமுக கூட்டணி வந்து 2026 வந்து ஆட்சி அமைத்தால் அதிமுகவில் யாராவது ஒரு நபர் வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் திமுகவின் வழக்கறிஞர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோவன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நினைவு குறித்து கேட்டதுக்கும் தோழர் வணக்கம். தோழர், இப்ப மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்துற மாதிரி இந்து முன்னணி வந்துட்டு ஒரு ஏவி வந்து வெளியிட்டிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஏவியில வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வந்து இழிவுபடுத்தி காமிச்சிருக்கிறதுக்கான நோக்கம் வந்து என்னன்னா, முழுக்க முழுக்க தமிழகத்தில இருந்து, அதாவது திராவிட கொள்கைகளை வந்து முழுமையா எடுத்துட்டு RSS கொள்கைகளை மக்கள் மத்தியில திணிக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு வந்து நடத்தியிருக்காங்க. RSS பிரிவினர், பிஜேபி கைகூலிகள் வந்து செஞ்சிருக்காங்க. ஏவி மூலமா ஒரு விஷயம் என்ன உறுதிப்படுத்த முடியுதுன்னா, அதிமுகவினர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் எப்பயோ மறந்துட்டாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சு போனாங்களோ, அதிமுகன்னு ஒண்ணு உருவாச்சோ, அப்பவே வந்து பெரியாரையும் அண்ணாவையும் மறந்துட்டாங்கன்றது மக்கள் அனைவருக்குமே தெரியும். பேருக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றத வச்சிருக்காங்களே தவிர்த்து, அண்ணாவினுடைய கொள்கைகளோ பெரியாருடைய கொள்கைகளையோ எடுத்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்ப வரைக்கும் அதிமுகவினர் நினைக்கவே இல்லை. அதிமுகவின் தலைமை நிர்வாகிகள் வந்து இந்த ஏவி மூலமா நாங்க அண்ணாவையும் பெரியாரையும் மறந்துட்டோம்ன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள் பல பேரும் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏவி வெளியிட்ட போது உடனடியா எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்க முழுக்க அதை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. வெளியில வந்து எல்லாரும் கேள்வி, அதுக்கு அடுத்த நாள் கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகுதான் இதுக்கான ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அதை எப்படி எடுத்து முதல்ல சொல்லணும்னா, எடப்பாடி அவர்கள் வந்து திராவிடம் அப்படின்னா என்னன்னு கேட்ட கேள்விக்கு வந்து அது பெரிய ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்கக்கூடாதுன்றத சொன்னாரு. அதுவே அவருடைய திராவிடம் அப்படின்ற புரிதலே இல்லாத ஒரு கட்சி தலைமையில் எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை வந்து வழிநடத்தி செய்யும் பொழுது, RSS பிஜேபியினுடைய முருக பக்தர்கள் மாநாடுல அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி ஒரு ஏவி போடும்போது, கொள்கையை பத்தியே தெரியாத, திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்படி ரியாக்ஷன் எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது. அது அவருக்கு புரிதல் இல்லை. திராவிடம் அப்படின்ற புரிதலே இல்லாதப்ப பிஜேபி பண்ண தப்பு எப்படி அவர் ஈஸியா அதை வந்து எதிர்க்க முடியும்? அதை வந்து அவருக்கு முதல் தப்புனே தெரியலையே. இதுவரை திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு அப்புறம் வந்து திமுகவினரையும் திராவிட கொள்கைகளை பத்தி மட்டுமே விமர்சனம் செய்யறாங்களே தவிர்த்து, RSSக்கோ இல்ல இந்து முன்னணியருக்கோ இந்த ஏவி குறித்து எந்த ஒரு கண்டனமும் இதுவரைக்கும் அதிமுகவினர் சார்பாக யாருமே கொடுக்கல. அதுலயே வந்து அவங்க பிஜேபியிடம் ஒரு அடிமைத்தனமான ஒரு செயல்பாடுல வந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அடிமைகளாவே இருந்துக்கிறோம் அதிமுகவினர்ன்றத வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஏவி. திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது பெரியாரை வந்துட்டு திமுக காரணம், குறிப்பா அண்ணா கலைஞர் விமர்சிக்காததையா இப்போ வந்துட்டு இந்து முன்னணி வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டாங்க. இதையும் பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் சில அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்க? அதாவது ஒரு விஷயம் இங்க தெளிவுபடுத்தணும். என்னன்னா, ஒரு கொள்கையை எடுத்து வழி நடத்துறது, இது வந்து ஒரு குடும்பமா பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் ஒரு தந்தையும் ஒரு மகனும் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து எப்படி அவங்க பேசி தீர்த்துக்குவாங்கன்னா, ஒருத்தர் வெளியில விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக மட்டுமே மெனக்கெட்டு 2 பேரும் சமமாக போராடணுமே தவிர்த்து, மொத்தமா வந்து நான் உன்னை விட்டு கொடுத்துறேன், நீ எனக்கு அப்பா இல்ல பிள்ளை இல்லைன்ற கதை வந்து இங்க கிடையாது. ஒரு விஷயம் அதிமுகவினர் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ராஜாஜி அவர்களோட திமுக வந்து கூட்டணி வைக்கும் பொழுது
தெளிவாக இருந்தார்கள். பெரியாரின் கொள்கைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பது. ராஜாஜி அவர்களுடைய கொள்கைகளையோ எந்த காலத்திலும் அண்ணா அவர்கள் பின்பற்றவில்லை. அது அனைத்து திமுகவினருக்குமே தெரிந்தது. இதுல ஒரு விஷயம் என்ன தெளிவுபடுத்தணும்னா, அண்ணா அவர்கள் வந்து பெரியாருடைய கொள்கைகளை என்றைக்குமே பின்பற்றினார். அடுத்தபடியாக தலைவர் கலைஞர் அவர்களும் பின்பற்றினார். தற்பொழுது நமது தலைவர் முதலமைச்சர் அவர்களும் திராவிட கொள்கைகள்ல இருந்து எந்த ஒரு இடத்துலயுமே பெரியாரை விட்டு கொடுத்ததில்லை. இது வந்து அனைத்து திமுகவினரும் அனைத்து தமிழக மக்களுக்குமே தெரியும். ஆனா அதிமுகவினர் அப்படி இல்லை. எப்பவோ பெரியார மறந்துட்டாங்க. அடுத்தபடியா இப்ப அண்ணாவையும் மறந்துட்டு இந்த ஏவிக்கு வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம திமுகவினரை மட்டுமே குறை கூறி திராவிட கொள்கைகளை அழிப்பதற்காக மட்டுமே பிஜேபியினுடைய அடிமைகளாக இருப்பதற்கு ஒப்புதல் தெரிவிச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை. ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கலாம். 1967 அண்ணா அவர்கள் வந்து உறுதியளிச்சாங்க, பெரியாருடைய கொள்கைகள் வந்து என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து எடுத்து அதுதான் சித்தாந்தமா இருக்கும் அப்படின்றத வந்து அண்ணா அவர்கள் வந்து உறுதியளிச்சாங்க. அதே போல அடுத்தடுத்து எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் இப்பொழுது வரை பெரியாருடைய கொள்கைகளை வந்து நாங்க வந்து எடுத்து வழிநடத்தி செல்வோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. திமுக ஆட்சி என்பது ஏதாவது ஒரு விமர்சனமோ இல்ல ஆட்சியின் மீது சில குறைபாடுகள் எல்லாமே வெளியே வரும்போதுதான் திமுக வந்து உடனே ஒரு சேஃப் கார்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியாரு, அம்பேத்கர், அண்ணா, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சனாதனம் இதையெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு சேஃப் கார்டா மாத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டு வைக்கப்பட்டு இருக்குது திமுக. முற்றிலும் தவறானது அப்படின்னு முதல்ல கருத்து தெரிவிச்சுக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் வந்து அவருடைய சித்தாந்தத்தை கூறிய காலங்கள் முதல், அதாவது தென்னிந்திய நலச்சங்கம் முதல் திராவிட இயக்கம் வரை அவருடைய சித்தாந்தத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது வரை பின்பற்றி வருகிறோம். அதை வந்து சில நேரங்கள்ல நமது ஆட்சியின் மீது ஒரு சில பணிகளை வந்து நீங்க இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முன்னெடுத்து பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அதையும் நம்ம சரி செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையுமே நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இதற்கு நடுவுல இந்த RSS பிஜேபி அப்படிங்கிற ஒரு இனவெறி கொண்டவர்கள் வந்து நம்மளுடைய திராவிட சித்தாந்தத்தை வந்து தவறுதலாக நம்ம பேசுறதே, திமுகவினர் என்ன பேசினாலும் தப்பு அப்படின்றத வந்து அவங்க கருத்து பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் சனாதனத்தை வந்து நாங்கள் வந்து இப்பொழுது நீங்க வந்து சனாதனத்தை எதிர்க்கிறீங்க, நீங்க வந்து அதை வைத்து அரசியல் செய்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து பிஜேபி RSS அவங்களுடைய அதாவது கையாளாகாத தனத்தை வந்து வெளிக்காட்டுறாங்க. இதை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இதை எடுத்து செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. அதை தவிர்த்து மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களை பத்தியுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இது தவிர்த்து இதை பத்தி நம்ம பேசும் பொழுது ஏன் நாங்க திராவிட கொள்கைகளை திரும்ப திரும்ப நாங்க மென்ஷன் பண்றோம், ஏன் எடுக்கிறோம், அண்ணா, பெரியார், கலைஞர் அவர்களுடைய வாக்குறுதிகளையும் அவர்களுடைய சித்தாந்தத்தையும் இப்பொழுதும் நாங்கள் பேசி ஏன் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம்னா, இந்த மாதிரி RSS பிஜேபியினுடைய கைகூலிகள் வந்து என்னைக்குமே தமிழகத்துல ஒரு மத கலவரத்தையோ ஒரு இன வெறியையோ வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் வந்து நாங்க வந்து திரும்ப திரும்ப வந்து திராவிட கழகமையும் பெரியாருடைய கொள்கையையும் சித்தாந்தத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றதுதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்வி கொள்கை திட்டம். அதற்கு நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான தமிழக மாணவர்களுக்கு வர வேண்டிய 2500 கோடி நிதியை வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன், அப்பதான் நான் இதுல கையெழுத்து போடுவேன் அப்படின்றது வந்து அப்பட்டமா ஒன்றிய அரசு வந்து தமிழக அரசை நேரடியா மிரட்டி பார்க்கிறது. இது எதனால வந்து இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்றேன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து திராவிட சித்தாந்தத்தை நாங்க பேசுறோம் அப்படின்றது வந்து உரிமைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் கூறி கேட்கறதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்துட்டு ஆரோக்கியமான அரசு செய்வதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, லாய்க்கும் இல்லை அப்படின்றதுனாலதான் எல்லா பிரச்சனைக்குமே புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆபாசமாகவும் அசிங்கமும் சித்தரித்து திமுக ஐடியும் தொடர்ந்து கார்ட்டூன்கள் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க திமுக. இப்ப புரட்சி தமிழர் அப்படின்றப்ப அவருக்கு பட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
புரட்சி தமிழர்னு அந்த திரைப்படங்கள் சத்யராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இவரே அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அதையும் வந்து அவரை அவமானப்படுத்துவோம் ஐடிவி டிஎம்கே ஐடிவி வந்து போட்ட காட்டும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா கார்ட்டூன் வைத்து அரசியல் செய்வது வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து அரசியல் அப்படின்னாலே கார்ட்டூன் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினது அரசியலுடைய இது மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி காலத்தினுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி மாறிச்சு. தற்பொழுது இந்த ஒரு கார்ட்டூன்னால எடப்பாடி அவர்கள் வந்து அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். எதனால அதை சொல்றேன்னா, தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விமர்சித்ததை விட கார்ட்டூனை வைத்து பல விமர்சனங்கள் வந்தது. அவரை வந்து காயப்படுத்தியதை விட இவரை பண்ணலன்றது என்னோட கருத்து. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவரை கார்ட்டூன் மூலமாக சித்தரித்து நிறைய பண்ணியிருக்காங்க இதே அதிமுகவினர். அதை வந்து நம்முடைய டிஎம்கே ஐடிவின் தான் இந்த கார்ட்டூன் மூலமா எடப்பாடியை அசிங்கப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. முதல்ல இன்னொன்னு வந்து இதுல நாகரீகம் அப்படின்ற வார்த்தை அநாகரிகமா பேசுறோம் அப்படின்னு அநாகரிகமா நடந்துக்கிறாங்க திமுகன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாகரீகம் எங்க இருந்து தெரியுது? அம்மா உணவகம்னு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆரம்பித்தார்கள். இது அனைவருமே அறிவு. இதை நாங்க திமுகவினர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இழுத்து முதல்ல இன்னமுமே அதை எப்படி வந்து சரியான பாதையில மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இதுல மக்கள் அனைவரும் பயனடையணும் இந்த அம்மா உணவகம் மூலமா அப்படின்றதுல திமுகவினர் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுதான் நாகரிகம் நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த கார்ட்டூன் மூலமா நாகரிகமா எடப்பாடியை பேசணும் அப்படின்ற அவசியம் திமுகவினருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன். தமிழக சட்டசபையில ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல வந்து தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு மந்திரி பதவி வழங்கிய காலமும் உண்டு. அப்படி மந்திரி அமைச்சர் பதவி வாங்கியவர்கள் தான் உதயகுமார், விஜயபாஸ்கர் என பலர் உள்ளனர் அமைச்சரவையில். இப்படி அதாவது எத்தனையோ காலகட்டத்துல வயது மூப்பானதுக்கு அப்புறம் கூட கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்துதான் அரசியல் செய்தனர் அதிமுக. ஆனால் இப்பொழுது இந்த டிஎம்கே ஐடிவிங்க வந்து ஒரு கார்ட்டூன் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அநாகரிகமா பேசிட்டாங்கன்னு அரசியல் செய்யறாங்க அப்படின்றாங்க. இந்த சின்ன அரசியலை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர் வந்து எப்படி ஒரு கட்சியை தலைமை நடத்தி அரசியல் செய்ய முடியும்னு எனக்கு புரியல. திமுக வந்துட்டு இப்ப ஜூன் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல உறுப்பினர் சேர்க்கையை வந்துட்டு தொடங்க இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது என்னைக்குமே தொய்வடைந்ததே இல்லை. அதாவது ஒவ்வொரு வருஷமுமே ஒரு கூட்டம் வைக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்துல ஒரு சின்ன போர்ஷன்ல உறுப்பினர் சேர்க்கை பண்ணணும்ன்றத எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட அறிவுறுத்துவாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய அதிக உறுப்பினர்களை கொண்ட இரண்டாவது பெரிய மாபெரும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்திய அளவுல இரண்டாவது பெரும் கட்சியாக பெரும்பலம் படைத்த கட்சியாக செயல்பட்டு இருக்கு. இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு தற்பொழுது எதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்து ஒரு பெயர் வைத்து ஒரு அஜெண்டாவா இதை வந்து பண்றதுக்கு காரணம் வந்து திராவிட கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலமா நடக்கும். ஏன்னா இளைஞர்கள் பலர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையணும்னு விருப்பத்தோட வராங்க. சோ அவங்க கிட்ட இந்த கொள்கைகள் திராவிட கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் அதிக உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலம் கொடுப்பார்கள் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு ஒரு டைட்டில் வச்சு இது ஒரு அஜெண்டாவா எடுத்து இதை ப்ராப்பரா பண்றாங்க. அது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயரை வைத்து அதுல மக்கள் மத்தியில ஒரு கேப்சரிங்கா இருக்கும், போய் சேரும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுது மக்களுடைய புரிதல் இங்க வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்றாங்க. ஜூலை 3 முதல்ல வந்து திமுக வந்துட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் தொடங்குறது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 7ஆம் தேதியில இருந்துட்டு 20ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. இதை எப்படி பாருங்க? ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலை இதெல்லாம் எப்படி பாருங்க? எல்லாம் ஒரே கட்டம்.
மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்ன்றது கிடையாது. இதோடைய அர்த்தம் என்னன்னா, மகன்களை காப்போம், அவருடைய மகன்களை காப்பதற்காகவும் தமிழ்நாடு மக்களை அடகு வைப்பது, தமிழக மக்களை அடகு வைப்போம் அப்படின்றதுதான் இவருடைய இத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இவர் சொல்லியிருக்க இந்த கோட்ஸை வந்து இப்படித்தான் எடுத்துக்கணும். இதுல வந்து மக்களை காப்போம் அப்படின்றதுல இவர் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தினாருன்னு எனக்கு தெரியல. இவர் ஆட்சி புரிஞ்சப்ப என்ன காப்பாத்தினாருன்னு தெரியல. இப்போ மக்களை நன்கு பாதுகாக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய ஆட்சி தான் நடைபெற்று இருக்குது அப்படின்றத எடப்பாடி அவர்களுக்கு நான் இதன் மூலமா தெரிவிக்கிறேன். இந்த முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் எடப்பாடி அவர்கள் ஜூலை 7 முதல் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவில் நான் இருக்கிறேன் அப்படின்றத பதிவு செய்யறாரு. இன்னொன்று, அதிமுக ஏற்கனவே 4-5 பாகங்களா பிரிஞ்சு நான் தான் தலைவர் நீதான் தலைவர்ன்ற ஒரு போட்டி இருக்கு. இத வந்து மக்கள் மத்தியில எப்படி சரி செஞ்சு கொண்டு போகணுன்றதுக்கு இப்ப இருந்தே ட்ரெய்லர் ஆரம்பிச்ச மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்றேன். நேற்றைய தினம் வந்து தினமலர்ல ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து 2026 வந்து ஆட்சி அமைத்தால் அதிமுகவில் யாராவது ஒரு நபர் வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அந்த யார் அந்த ஒருவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணாதனால என்னவோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நான் முதல்ல ஆரம்பிச்சிடணும்னு முந்திக்கிட்டு எடப்பாடி அவர்கள் இந்த அமித்ஷாவுடைய பேட்டிக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சார இதை வந்து செய்தியை வந்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.